அனைத்துலக கல்வி முறையின் புரிதலை மேம்படுத்தும் நோக்கில் ஜோஹர் ரீனி தமிழ் பள்ளியில் ஜப்பான் பூம்கியோ பல்கலைக்கழக பயிற்சியாளர்களுக்கு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மலேசியாவின் கல்வி முறைகளையும் இந்திய பாரம்பரியத்தையும் ஆய்வு செய்யும் நோக்கில் வருகையளித்த அப்பயிற்சியாளர்களுக்கு வழிகாட்ட ஜோஹர் மாநில கல்வி இலாக்கா இப்பள்ளியை தெரிவு செய்திருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் ஜப்பானைச் சேர்ந்த 5 பயிற்சியாளர்களுக்கு பள்ளியின் சிறப்புகள் மற்றும் மலேசிய கல்வி முறையும் தேசிய மொழியும் ஆங்கில மொழியும் கற்பிக்கும் நுணுக்கங்களை பற்றியும் விளக்கம் வழங்கப்பட்டது. அதேவேளையில் ஜப்பானைச் சேர்ந்த பயிற்சியாளர்களும் அவர்களின் கல்வி முறையை விளக்கி மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை ஒன்றினையும் மேற்கொண்டனர். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழர்களின் பண்பாட்டை அறிமுகம் செய்ய கண்காட்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இக்கண்காட்சியில் இந்திய பாரம்பரிய உடைகள், இசைக்கருவிகள், உணவு வகைகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் ஆகியவை மாணவர்களின் வழி இடம்பெற்றன. இப்பயிற்சி ஆசிரியர்களின் வருகை இருவழி கற்றல் கற்பித்தல் தொடர்பினை மேம்படுத்தியதோடு தமிழ் பண்பாட்டினை அறிந்து கொள்ளும் பாலமாக அமைந்ததாகவும் பள்ளியின் தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வி தெரிவித்தார். இதனிடையே ஜோஹர் மாநில தமிழ் பள்ளிகளின் கல்வி அதிகாரி ரவிச்சந்திரன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சுரேஷ் மற்றும் அதன் துணைத் தலைவர் பிரகாஷ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த ஜப்பான் ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்தனர்.